உன்னை தாண்டி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்ன உன் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி ஒரு வாரத்துக்கு எல்லார் கூடயும் ஜாலியா இருந்துட்டு வந்துட்டல. ஏய், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன்டி. அன்னைக்கு உனக்கும் மாப்பிள்ளைக்கும் அந்த காப்பி கடைக்கு போனப்ப ஒரு பிரச்சனை வந்துச்சுல. அதாண்டி, அதுக்கப்புறமா மாப்பிள்ளை உனக்கு பொக்கே லெட்டர்லாம் அனுப்பி வச்சு திரும்பவும் அந்த காப்பி கடைக்கு உன்னை வர சொல்லி இருந்தாரு. அது என்னடி ஆச்சு? மாப்பிள்ளையும் நீயும் சமாதானம் ஆயிட்டீங்கல்ல? முகத்தை பார்த்தாலே நீங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டீங்கன்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் அத உன் வாயை திறந்துதான் கொஞ்சம் சொல்ல. அக்கா சூப்பர்க்கா, கை கொடு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இனிமே நீங்க 2 பேரும் எதுக்காகவும் சண்டை போடக்கூடாது. இது இந்த நிலாவோட ஆர்டர். என்ன ஓகேவா? கேட்டுக்கடி, சொல்லிட்டாங்க ஹைகோர்ட் ஜட்ஜ் அம்மா. ஆகாஷ் அத்தான் கிட்ட அந்த பொக்கே அப்பாலஜிஸ் ஐடியா செம்மையா இருந்துச்சுன்னு சொன்னியா? சொல்லுக்கா, சொன்னியா இல்லையா? உண்மையிலே அந்த ஐடியா செம்ம இன்னோவேட்டிவா இருந்துச்சு. இந்த மாதிரி ஐடியாலாம் ஆகாஷ் அத்தானால மட்டும்தான் யோசிக்க முடியும். நீ வேற, அந்த ஐடியாவை யோசிச்சது ஆகாஷ் இல்ல, அதான் அந்த சித்து இருக்கான்ல, அவன் தான். எங்க 2 பேரையும் சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு ஐடியா பண்ணிருக்கான். ஆகாஷ் சாரின்னு லெட்டர் எழுதி எனக்கு பொக்கே அனுப்பிச்ச மாதிரி சித்து தான் அனுப்பியிருக்கான். அது மட்டும் இல்ல, நான் சாரின்னு கேட்டு லெட்டர் எழுதின மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கூட ஒரு பொக்கேவையும் சித்து ஆகாஷ்க்கு அனுப்பியிருக்கான். கடைசியில காஃபி ஷாப்புக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்க 2 பேருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சது. என்னடி தென்றல் சொல்ற? அப்படின்னா நீயும் மாப்பிள்ளையும் இன்னும் சமாதானம் ஆகலையா? ஐயோ அம்மா, சமாதானம் எல்லாம் ஆயிட்டோம். அக்கா எப்படிக்கா? சித்துவ நான் இன்னும் திட்டிருப்பேன். ஆனா நல்ல விஷயம் பண்ணிருக்கான், அதனால போனா போதுன்னு விட்டுட்டேன். ஏய் லூசாடி நீ. அதானே, உங்க 2 பேரையும் காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக சித்தி எவ்வளவு மெனக்கிட்டு இருக்காரு. அவரை போய் திட்டிட்டு வந்திருக்க. அதான் கடைசியில அவனை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றேன்ல. ஏய், இதுல மன்னிக்கிறதுக்கு என்னடி இருக்கு? இப்படி ஒரு காரியத்தை பண்ணினதுக்கு நீ அந்த சித்து தம்பிய பாராட்டி இருக்கணும்டி. ஆமாண்டி, அன்னைக்கு அந்த சித்து தம்பி உங்ககிட்ட ஆபீஸ் விஷயமா இத சொல்றதுக்கு போன் பண்ணிருக்கு. நீ கவனிக்கல போல இருக்க, அதனால அந்த சித்து தம்பி எனக்கு போன் பண்ணிச்சு. நான் தாண்டி அந்த தம்பி கிட்ட உனக்கும் மாப்பிள்ளைக்கும் இருந்த பிரச்சனைய சொன்னேன். ஏய், பிரச்சனை என்னங்கறத மட்டும் தாண்டி சொன்னேன். மத்தபடி உங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி வைக்கிறதுக்கெல்லாம் நான் எதுவும் சொல்லல. அப்ப எனக்கு அது தோணவும் இல்லடி. ஆனா பாத்தியாடி, நான் சொல்லாமலேயே அந்த தம்பி உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னா உண்மையிலேயே அந்த சித்துவுக்கு பெரிய மனசு தாண்டி. ஆனா ஒன்னுடி தென்றல், உனக்கு எப்போ ஒரு கஷ்டம்னாலும் அந்த சித்து தம்பி தாண்டி ஓடி வந்து உனக்கு உதவி பண்ணுது. அடுத்தவங்க கஷ்டத்தை தான் கஷ்டமா நினைச்சு அதை சரி பண்றதுக்கு துடிக்கிற மனசு இருக்கு பாரு, அது தாண்டி கடவுள். அந்த தம்பிய பெத்தவங்க பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும்டி. அம்மா, சித்துக்கு போன் பண்ணி ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாமா? குடுறி, போன் பண்ணி கொடு. குடு. இருமா, டயல் பண்ணி தரேன். சொல்லுங்க ஆண்டி. தம்பி, என் பொண்ணையும் மாப்பிளையும் இவ்ளோ சீக்கிரம் நீ சமாதானப்படுத்தி வைப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. ரொம்ப நன்றி தம்பி. ஐயோ ஆண்டி, என்ன ஆண்டி நீங்க எதுக்கு இப்படி பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் ஆண்டி. அப்படி இல்லப்பா, இது பெரிய பிரச்சனை ஆயிருக்க வேண்டியது.
புத்திசாலித்தனமா யோசிச்சு சுமூகமா தீர்த்து வச்சிட்டியே. உனக்கு எங்க குடும்பமே நன்றி கடன் பட்டிருக்கு. ஐயோ ஆண்டி, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. எனக்கு என்னமோ பழைய சினிமா பாக்குற மாதிரி இருக்கு. நான் அப்படி ஒன்றும் பெருசா பண்ணல ஆண்டி. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் தான். தென்றலுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நான் வந்து நிப்பேன். அவங்க அதை ஏத்துக்கலைனாலும் தயவு செய்து நீங்க இதெல்லாம் பெருசா ஃபீல் பண்ணாம ரிலாக்ஸா இருங்க. சரி, நான் வச்சிரேன் ஆண்டி. சரிங்க சரிங்க தம்பி. கேட்டியாடி? பாரு எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்குன்னு. டாடி, நீ இந்த துணியெல்லாம் எடுத்துட்டு வாடி. யா ஓகே, தேங்க் யூ. தென்றல், எஸ். காலையிலே கேட்கணும்னு நினைச்சேன். ஒர்க் விசில கொஞ்சம் கேட்க முடியாம போயிடுச்சு. சரி சொல்லு, உன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி முடிச்சாச்சா? ஆ, பயங்கரமா ஜாலியா இருந்துச்சு. நீயும் வந்திருக்கலாம்ல. நீயும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? என்ன பண்ண? நியூ இயர் பார்ட்டில எவ்வளவு என்ஜாய் பண்ண தெரியுமா? அந்த சந்தோஷத்தெல்லாம் நீ தான் மிஸ் பண்ணிட்ட. என்ன பண்றது, எனக்கும் வரணும்னு ஆசையா தான் இருந்துச்சு. ஆனா நம்ம மேனேஜர் தான் சுதப்பிட்டாரு. மனுஷன் இத்தனை நாளா லீவ் போடுவாரு. அவருடைய ஒர்க்கு நானே சேர்த்து பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு கடுப்பா இருந்துச்சு தெரியுமா? சரி அதை விடு. ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்போது என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துச்சு? அத ஏன் கேக்குற? அதுல கூட நம்ம சித்து தான் பயங்கர ஹைலைட்டே. சித்துவா? சித்து என்ன பண்ணா? அத ஏன் கேக்குற? அபி வீட்ல ஐயர் வேஷம் போட்டுட்டு வந்து அபி பிரச்சனையை அப்படியே சால்வ் பண்ணிட்டான். ஓ, அதுக்கப்புறமா துளசியையும் விஸ்வாவையும் சேர்த்து வைக்க பயங்கரமான ஐடியாவெல்லாம் கொடுத்து அவங்க 2 பேரையும் நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு போயிட்டான். சித்து உண்மையிலேயே ரொம்ப கிரேட் தான் மேக்னா. சித்துவதா அபிக்கும் துளசிக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. சித்துவால இப்படி எல்லார் மேலயும் இவ்ளோ அக்கறை காட்ட முடியுதுன்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏய் ஆமா, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த காஃபி ஷாப்ல எனக்கும் ஆகாஷ்க்கும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னல, அந்த பிரச்சனைய ரொம்ப பிரில்லியண்டா சால்வ் பண்ணி என்னையும் ஆகாஷையும் சமாதானப்படுத்தினதே சித்து தான். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. நீ எவ்வளவுதான் அவனை அவமானப்படுத்தினாலும் சித்து உனக்கு நல்லது மட்டும் தான் நினைக்கிறான்ல. இனிமே உனக்கு சித்துவை பார்க்கும் பொழுது கமலி பூச்சி ஊற மாதிரி இருக்காதுல்ல? என்ன பாக்குற? அன்னைக்கு நீ தானே சித்துக்கிட்ட அப்படி சொன்ன? தேவையில்லாம இனிமே என் விஷயத்துல எல்லாம் தலையிடாத. உன்னை பார்த்தாலே என் உடம்பெல்லாம் கமலி பூச்சி ஊற மாதிரி அருவருப்பா இருக்கு. இந்த மாதிரி டயலாக் எல்லாம் சினிமால கேட்கும் போதே மனசெல்லாம் ஒரு மாதிரி ரணமாயிடுது. தினம் நம்ம கண்ணு முன்னாடியே சுத்தி சுத்தி வர ஒரு சக மனுஷனை பார்த்து உன்னால எப்படி தென்றல் இப்படி கேட்க முடிஞ்சது? அன்னைக்கு சித்துவை பத்தி நீ என்னெல்லாம் பேசுனன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அவன் ரொம்ப மோசமானவன், அருவருப்பானவன். நீ அவன் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸோட பழகு. இல்லைன்னா கொஞ்ச நாள் அவன் உன்னையும் லவ் பண்றேன்னு சொன்னாலும் சொல்லுவான். அப்படி இப்படின்னு அவனை பத்தி எவ்வளவு கொச்சையா பேசின. சித்து அவ்வளவு மோசமானவனா இருந்திருந்தா இப்ப புதுசா பழகின அபிக்கும் துளசிக்கும் எப்படி தென்றல் சித்து மேல இவ்வளோ ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கும்? சித்துக்கு சப்போர்ட் பண்ணி உன்னை ஊண்டிங் பண்றதுக்காக இதை நான் கேட்கல. இதோ கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோ தென்றல். எனக்கு மன்னிப்புன்னு சொல்லும்போது கூட சித்து தான் ஞாபகத்துக்கு வரான். ஏன்னா அவன் தான் மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையால எந்த ஒரு காயத்தையும் ஆத்திடலான்னு நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான். என்ன தப்பா எடுத்துக்காத தென்றல். இல்ல, நீ தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. இப்போ கூட உனக்கு சித்துக்கிட்ட சாரி கேட்கணும்னு தோணல? ஒருவேளை சித்துக்கிட்ட எப்பயாவது உனக்கு சாரி கேட்கணும்னு தோணுச்சுன்னா அந்த செகண்டே கேட்டுரு. அது சித்துக்கு பெரிய ஆறுதலா இருக்கும்.
வாங்க தென்றல், நான் ஒர்க்கை முடிச்சிட்டேன். 5 மினிட்ஸில் டோட்டல் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மெயில் பண்ணிடுறேன். ஏங்க என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? சொல்லுங்க தென்றல், ஏதாவது பிரச்சனையா? சாரி. ஏங்க என்னங்க நீங்கள் திடீர்னு சாரி இதெல்லாம் சொல்கிறீங்க? ஆமாம், என்கிட்ட எதுக்கு சாரி கேட்குறீங்க? இல்ல சித்து, நான் உன்னை எத்தனையோ தடவை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தியிருக்கேன். ஆனா நீ அதை எதையும் மனசுல வச்சுக்காம இப்போ கூட எனக்கு ஏதாவது பிரச்சனையானு பதற. உன்னை இவ்வளோ நாள் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். என்னை மன்னிச்சிரு சித்து. ஏங்க திரும்ப திரும்ப சாரி சொல்லிட்டு இருக்காதீங்க, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் சிரித்து பேசுறதும் கோவமாக பேசுறதும் தான் எனக்கு பிடிக்கும். மற்றபடி நீங்கள் சோகமாக பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. தயவுசெய்து கொஞ்சம் சிரிங்கல. பிடிக்கலைங்களும் பரவாயில்லைங்க, தயவு செஞ்சு உங்கள் மூஞ்சியை இப்படி உம்முன்னு வச்சுக்காதீங்க. ஏங்க எனக்கு உங்களை பார்த்தா சிரிப்பாக வருதுங்க. இதான் சூப்பருங்க, இப்படியே இருங்க போங்க. ஆகாஷ் ஃபோன் பண்றாரு. டேய் ஹலோ சொல்லுங்க ப்ரோ. ஹலோ சித்து, அந்த ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தல, தென்றலோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணதுனால அந்த ட்ரீட்டை கொடுக்க முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு அந்த ட்ரீட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ப்ரோ. தென்றல் கிட்டேயும் சொல்லிட்டேன், அவங்க ஆந்தி வேலை தான் இருக்காங்க. நீங்களும் சீக்கிரம் வந்துருங்க. அட என்ன ப்ரோ, இதுக்காகவா கால் பண்ணீங்க? நான் இப்போ அங்கதான் ப்ரோ கிளம்பிட்டு இருக்கேன். மறக்காம சிறுத்தையும் கூட்டிட்டு வந்துருங்க. கண்டிப்பா ப்ரோ, அவன் இல்லாமையா? ஓகே ப்ரோ, பார்ட்டியில மீட் பண்ணலாம். பாய். ஓகே ப்ரோ. டேய் ஆகாஷ் ப்ரோ நமக்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி ஞாபகம் வேறப்படுத்துறாரு. நீ என்னன்னா தூங்கிக்கிட்டு இருக்க, அதுவும் டைனிங் டேபிள் மேல. டேய் தூங்குறது எங்க இருந்தாடா, எனக்கு நாளடி போதாது. நீங்களே ஃப்ரெண்டாடா, இப்படி அப்பாவியா இருக்கியடா. டேய் அவனுக்கு இது பாட்டி இல்லடா, உன் காதலுக்கு அவன் செய்யற பாவம். நான் அதுல போய் கலந்துக்க மாட்டேன், நீயும் அதுல போய் கலந்துக்காத. பேசாம 2 பேரும் சரக்கு அடிச்சு கட்டி பிடிச்ச டான்ஸ் ஆடலாமா? மச்சான் ஒத்துக்கிட்டா. இப்ப சொல்லு, நீ எப்படி வர்றியா இல்லையா? இப்படி அன்பா கூப்பிட்டா நான் வர போறேன். 2 மினிட்ஸ் இரு, வந்துடுறேன். சாப்பிடுங்க ப்ரோ. முதல்ல நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. என்ன இவனுங்க பாட்டின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு எல்கேஜி பசங்க மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்றானுங்க. இதான் உங்க பாட்டியாடா? நமக்கு பாட்டினாலே சரக்கு பாட்டி தானே. இந்த கடையில சரக்கு கிடைக்கணும்னு நம்பி வந்து ஏமாந்துட்டா சிறுத்தை. சிறுத்தை என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? இன்னொரு ஐஸ்கிரீம் வேணுமா? என்னது
நான் இதையே சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல இன்னொன்னு வேறயா? பேசாம கடுப்பு கிளப்பாம சாப்பிடு. தென்றல், எனக்கு ஒரு ஆசை. சொல்லுங்க, என்ன ஆசை? நம்ம 2 பேரும் மாத்தி மாத்தி ஐஸ்கிரீமை ஊட்டிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஊட்டிக்கலாமா? ஐயோ, இவன் ஒருத்த ஐஸ்கிரீம் ஊட்டுறேன் ஆட்டுக்குடி தூக்குறேன்னு சும்மா வர்றான். என்ன நீங்க எல்லாரும் இருக்கும்போது இப்படி எல்லாம் கேக்குறீங்க? நோ. ஏ, இதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம 2 பேரும் மேனேஜ் பண்ணிக்க போறவங்க தானே. அதெல்லாம் ஊட்டிக்கலாம். இந்தா ஆக்காட்டு. ஆக்காட்டுன்னு சொல்றல. நோ ப்ளீஸ். தென்றல், வேண்டாம். சித்து, நீயாவது சொல்ல. என்னாச்சுங்க? அது ஒண்ணு இல்ல ப்ரோ. எனக்கு தென்றலும் தென்றலுக்கு நானும் ஐஸ்கிரீம் ஊட்டிக்கணும்னு ஆசையா இருக்கு. இதுக்கு தென்றல் கூச்சப்படுறா. இது என்ன தப்பா ப்ரோ? 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே, அதனால இது ஒண்ணும் தப்பு கிடையாது. இது ரொம்ப சாதாரண விஷயம் தான், தாராளமா ஊட்டிக்கோங்க. பாத்தியா, சிதுவே சொல்லியாச்சு. அப்புறம் என்ன? ஆக்காட்டு. வேண்டாம் ஆகாஷ், எல்லாம் ஆட்டு, பாக்குறாங்க. ஒரே ஒரு வாய். ஐயோ வேண்டாம் ப்ளீஸ். அதெல்லாம் இல்ல, நான் ஊட்டுவேன். ஐயோ சாப்பிடு. ஆகாஷ். இந்தா சாப்பிடு. தென்றல், நீங்களும் ஊட்டுங்க. அதான் அவனும் சொல்லிட்டான்ல, ஊட்டி விடு. ஊட்டு, சீக்கிரம் மெல்ட் ஆயிடும். கமான் 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 கமான். மச்சான், இப்ப உன்னை பார்க்கும்போது காதல் கொண்டேன் படத்துல வர தனுஷ் மாதிரியே இருக்குடா. இதை மட்டும் கரெக்டா செய்தி. ஆனா அந்த படத்துலயாவது தனுஷ் தான் நிலைமை நினைச்சு கொஞ்சம் பரிதாபமா மூஞ்ச வச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா நீ எப்படிடா எந்த சொரணையுமே இல்லாம சிரிச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்க? எனக்கு எந்த சூடு சொரணையும் கிடையாது, மூடிட்டு சாப்பிடு.